என்ன நடந்தது? கடையில் சாப்பிட்டு வெளியே வரட்டு மெஞ்சிங்க வெறி வெறிக்கிறாங்க வெறி ஆ. மெஞ்சினா மோதிடுவாங்க. மோதிட்டான். முன் டயர் அப்படியே ஏற்றிக்கல. எவ்வளோ காட்டுங்க காலு இது? எட்டு பக்கம் திருப்பங்க. ஹாஸ்பிட்டலில் காட்ட என்ன சொன்னாங்க? மாஞ்சால யார் பணம் போய் வச்சுருக்காங்க. 3 மாதம் சாப்பிட்டு அதுதான் நீ டேர் விட்டாங்க போல வந்தேன். உதவி யாரும் இல்லை. இல்லை ஒரு உதவியும் இல்லையா? நீங்க வந்து யாரோட இருக்கிறீங்க? தனி தான் இருக்கேன். யாரோட? தனியா தனியா தான். வீடு நேற்று நினைச்சேன் பிள்ளை அங்கே வீட்டு நினைக்கிறேன் அமைச்சிடு அமைச்சு வேற பிள்ளைங்கிட்ட ஒரு உதவியுமே இல்லை. இந்த காணொளி பொய்யானது என்று யாரும் தள்ளிச் செல்லாதீர்கள். தனியாக வாழ்வது என்பது கொடுமையானது. அதிலும் உதவியின்றி கால் நெருங்கிய நிலையில் கஷ்டமான நிலைமையில் தனியாக வாழ்வது என்பது மிக மிக கொடுமையானது. இந்த ஐயாவுடைய நிலைமையும் அப்படித்தான். இவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் திம்பிலி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறார். இவர் யாசகம் வாங்கித்தான் தன்னுடைய வயிற்று பசியை போக்குகிறார். தற்போது இவருக்கு இயலாத நிலைமை. இவருக்கு யாராவது உதவி செய்ய நினைத்தால் நேரடியாக நீங்களே சென்று பார்த்து உதவி செய்யுங்கள். மேலதிக தகவல் ஏதும் தேவைப்பட்டால் கொமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மற்றது இவருடைய நிலைமை வந்து உண்மையான நிலைமை. யாரும் பொய்யானது என்று இந்த காணொளியை தள்ளிச் செல்லாமல் இவருக்கு உதவி செய்ய நினைப்பவர்கள் இவரிடம் நேரடியாக சென்று உதவி செய்து கொள்ள முடியும்.